பங்காலிருந்து எந்தெந்த வழியில் இருக்குது, நங்கவழியிலேருந்து சும்மா ஒரு கிலோமீட்டர் முன்னாடி அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, அன்னதானம் வாங்கிட்டு. கேசரி மட்டும் இருந்தாலே போதும்னு சொன்னால் கரெக்டாக அதே மாதிரி கேசரி தான் இருக்குது. நடந்து போகிறதுக்கே கயிறு போட்டிருக்காங்க. ஏரி ஃபுல்லாக நம்பி தண்ணியாக போயிட்டு இருக்குது. ஓகே மக்களே, கோயிலுக்கு வந்தாச்சு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர்காரன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரபங்கா இருக்குது இல்லைங்களா, திப்பம்பட்டியில். அந்த சரபங்காலிருந்து எந்தெந்த ஏரிக்கெல்லாம் தண்ணி பம்ப் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு கவர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி இதெல்லாம் இப்போ உடஞ்சுதான் என்னன்னு தெரியல. போக முடியுமா இறங்கி? ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர்காரன். நம்ம இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சரபங்காலிருந்து எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்து பம்ப் பண்ணுறாங்க அந்த ஏரி எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நங்கவழி போகிற வழியில் இருக்குது. நங்கவழியிலேருந்து சும்மா ஒரு கிலோமீட்டர் முன்னாடி அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் மக்களே, அங்கே வந்து தண்ணி வந்து பம்ப் ஆகி எப்படி வந்துகிட்டு இருக்குன்ட்டு. அந்த பைப் வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு என்ன சைஸில் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. ஆனால் வந்துட்டு ஒரு ஆள் குனிஞ்சு போனாக்கா உள்ளே தவிழ்ந்து போனால் உள்ளே போகலான்னு வைங்களேன், அந்த அளவுக்கு சைஸில் இருக்குது அந்த பைப்பு. இதெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு இங்கேருந்து நடந்து வந்துட்டு அப்படியே இதில் நடந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி வந்து நிறைஞ்சதுனால பார்த்திங்கன்னா இப்போ அங்கே போக முடியாது. ஃபுல்லாக பாருங்கள், கண்ணு கட்டின வரைக்கும் ஃபுல்லாக வெறும் தாமரை செடி தாங்க. அந்த பச்சை கலரில் தெரியுது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து தாமரை செடி தான். இந்த இடத்துல வந்து தண்ணியோடைய அந்த ஃபோர்ஸ்னால், இங்கே பைப்லேருந்து வர தண்ணி இப்படி ஃபோர்ஸாக அடிக்கிறதுனால மட்டுமே இந்த முன்னாடி இருக்க தாமரை செடி எல்லாமே களைஞ்சி இந்த இடத்துல இங்கெல்லாம் கிடக்குது பாருங்கள். எவ்வளோ பிளாஸ்டிக் டப்பா, அதுக்கப்புறம் இந்த தாமரை செடிங்கெல்லாம் இருக்குது. மற்ற இடம் அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் இல்லாமல் தண்ணி வந்து அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கனாக்கா தாமரை செடிங்க தான் கண்ணு கட்டின வரைக்கும். ஓகே மக்களே, அப்படியே நம்ம இங்கேருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மானத்தாள் ஏரிக்கு வந்து போகலாம். மானத்தாளில் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கவர் பண்ணலாம். மானத்தாள் போயிட்டு திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எம்காலிப்பட்டிக்கு போயிட்டு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் மக்களே. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இது வந்தாண்டா அங்கே ஒரு மரம் தெரியுது இல்லைங்களா, அதுக்கு அடியில் வந்துட்டு சின்னதாக ஒரு பாலம் மாதிரி இருக்குங்க. அதை டிராக்டர் போகிறது கூட தெரியும் பாருங்கள். அதுதான் வந்துட்டு மெயின் ரோடு. இங்கேருந்து அதுக்கு அடியில் வந்து சின்னதாக ஒரு பாலம் மாதிரி இருக்குங்களாமா. அந்த பாலத்துக்கு அடியில் போயிட்டு அப்படியே அந்த வழியாகவே அங்கேருந்து வாய்க்கால் மாதிரி இருக்குது, அங்கேருந்து விவசாயத்துக்கு வந்து போகுது, பாசனத்துக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வனவாசி போயிட்டு வனவாசியிலிருந்து இன்னும் அந்த சைடு வந்து ஒரு 2-3 ஏரி இருக்குங்களாமா. அந்த ஏரியெல்லாம் நம்பிட்டு அப்படியே பாசனத்துக்கு வந்து போகுதுங்க. அங்கேருந்து வந்துட்டு அப்படியே எடப்பாடி போகுதுங்களாமா. இங்கே பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி ஃபன் பண்ணிகிட்ருக்கு. யார் வந்தாலும் சரி முட்டுறதுக்கு போகுதுங்க, வந்துட்டு மேலே வரைஞ்சிட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக விளாண்டுருக்குங்க. திடீர்னு பார்த்தா ரோட்டில் வரும்போது 4-5 பேர் எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, அன்னதானம் வாங்கிட்டு. சரி என்ன கோயில்னு தெரிலைங்க, ஆனால் நிஜமாக என்ன சாமி என்னன்ட்டு பேர் என்னன்னு தெரில. ஆனால் சரி அன்னதானம் போடுறாங்க, சரி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. மாதிரி லைனில் சூரியன் நின்றுக்கிறான். எந்த கோயில்னு கேட்டால் கோயிலாடா முக்கியம், சோறு தண்டா முக்கியன்றான். வாங்கிட்டு வரட்டும் பார்க்கலாம். ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் வெயிட்டிங்கு. பார்ப்போம் மக்களே. ஒரு வழியாக டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டேங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ அங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா கோபுரம், அது வந்துட்டு விநாயகர் கோயிலுங்களாம்மா. விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக இங்கே வந்து மாரியம்மன் கோயில்கிட்ட வந்து இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா இருக்கிறதுனால சாப்பாடு செஞ்சுட்டு இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க.
இந்த டீட்டெயில்ஸ் எப்படியோ கலெக்ட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், சூரி பக்கமாக போயிட்டான். அன்னதானம் வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்தானா சாப்பிட்டு கிளம்பலாங்க. ஒரு வழியாக அன்னதானம் வாங்கிட்டாங்க. ஸ்வீட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதுனால சாப்பாடு எதுவும் வாங்காமல் கேசரி மட்டும் வாங்கியிருக்கான். கேசரி மட்டும் இருந்தாலே போதும்னு சொன்னால் கரெக்டாக அதே மாதிரி கேசரி தான் இருக்குது. பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ணாச்சி பழம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்தது. கிலோ 15 ரூபா தான் காய் போட்டுருக்கலாம். இல்லை நல்லா ஓவராக ஸ்வீட்டு போட்டால் ஒரு மாதிரி துவட்டி இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. ஓகே மக்களே, சாப்பிட்டு கிளம்பலாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. வெங்கட சூர்யா முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. அப்படியே போயிட்டு நாமளும் ஜாயின் பண்ணிக்கலாம். கோயிலேருந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. மலையை பக்கத்துலேயே போன டைம் வரும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேட் அப்போ நல்லா இல்லை. இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு குச்சிக்கிழங்காடுங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் சொட்டு நீர் போட்டிருக்காங்க. சொட்டு நீர் போட்டு இந்த சைடு வந்து ஃபுல்லாக குச்சிக்கிழங்காடு வச்சுருக்காங்க. இருக்குது ஏதாவது கிணறு இல்லை போர் அது அந்த மாதிரி இருக்கும். அதனால் சொட்டு நீர் போட்டிருக்காங்க. ஏன் நிறையா இருக்குது எங்கிட்ட. ஃபுல்லாக ஏரி நம்பி போயிட்டு இருக்குங்க தண்ணி. அந்த ஏரியாவிலேருந்து வர தண்ணி பார்க்கலாம். இல்லை அந்த ரோட்டு கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்தையும் பார்க்கலாம். இருக்கு இதில் எங்கே சூரி பயமாக இருக்காது. எங்கே காடு வைக்கிற இடமும் தெரியல. இதெல்லாம் இது ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே இருக்கும் எங்கிட்ட. இதில் ஏரி மாரி இருந்துச்சுல்ல. உங்கள் குலதெய்வம் உள்ளே இருக்கிறதா? இந்த அங்கே இருக்கிறது இதுதான். ஓட வெறித்தனம். நடந்து போகிறதுக்கே கயிறு போட்டிருக்காங்களா? சரி, நான் இப்படியே வண்டி நிறுத்து. இதெல்லாம் பின்ன வண்டியை எடுத்துகிட்டு போக முடியும். நாங்கள் போவோம். சரி, நான் 10 குச்சிகள் பொருளாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹாய் மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மானத்தால் போகலான்ட்டு வந்தோம். அங்கே தெரியுது இல்லைங்களா, அதுதான் நமக்கு வந்துட்டு குலதெய்வ கோயிலுங்க. சரி, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் மானத்தால். சரி, கோயிலுக்கு அப்படியே சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பாருங்களேன், கோயிலுக்கு முன்னாடி என்ன நடந்துகிட்ருக்குன்ட்டு. நடந்து போகிறதுக்கே கயிறு போட்டிருக்காங்க. ஏரி ஃபுல்லாக நம்பி தண்ணியாக போயிட்டுருக்குது. இப்போ இதில் தாங்க நம்ம அந்தாண்ட சரிச்சு விட்டு விழுவாமல் போகணுங்க. இங்கே பாருங்க, மாடுலாம் அசல்ட்டாக போயிடும். பயந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு அசால்ட்டா விட்டா கண்டிப்பா நானா உளுந்து அடிச்சுட்டே போயிடுவேன். மாட்டுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லையாட்டு இருக்கு மக்கள். அது பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து போகுது. போய் கை கொடுக்க முடிஞ்சா கை கொடு சொல்லி. மக்கள்ஸ், அண்ணன் ஜஸ்ட் மிஸ் நேரம் நான் சொன்ன மாதிரி வலிக்கிட்டு போயிருப்பாரு.
ஒரு கையில் ஃபோன் இருக்குது, ஒரு கையில் கற்பூரம் 10 குச்சி தீப்பெட்டிலாம் இருக்குது. தண்ணி வேற எங்கேங்க சாய்க்குது பாருங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்ட்டு. தண்ணியில் சரிச்சுட்டு விழுவாமல் போனால் சரிங்க, விழுவதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாட்ட போய் கூட எந்திரிச்சிக்கலாம். ஆனால் இதெல்லாம் நனைஞ்சு போயிருங்க, துணியெல்லாம் நனைஞ்சு போயிடும். அங்கே பாருங்க இவ்வளோ கலவரத்துலேயும் ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஊர் சுற்றி பார்ப்போம். ரூட்டு வேற லெவலில் இருக்குது. அவனை வீடியோ எடுக்கிறான், அவன் என்ன வீடியோ எடுக்கிறான். இதில் விழுவாமல் அந்தாட்ட போகும். இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இது வழியாக தாங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெங்கடே பாசம் வலிக்கி விட்டுற போகுது பாருங்க. அண்ணன் வேற சைக்கிளில் துணியோட இந்தாண்ட சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு, இந்தாண்ட வர முடியாமல் அங்கேயே நின்ட்டாரு. அப்படியே ஒரு கயிறு பிடிச்சிட்டு இந்தாண்ட வந்தாருன்னா கூட அம்மாலும் சைக்கிளை தள்ளிட்டு வந்துடுவாங்க. சூரி சைக்கிள் வீல் நேரே காலை வச்சு வா, வீல் பாய் தண்ணியை தடுத்துக்கோ. இந்த இடத்துல கரை இருந்திருக்குங்க, அந்த மண் தெரியுது இல்லைங்களா, அதாவது கரை இருந்திருக்கு. தண்ணி ஆக்சுவலாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும், ஆனால் கரையை வந்து அடிச்சுக்கிட்டு இந்த சைடு வந்துருச்சு. சரி மகளே, அப்படியே என்னென்ன வந்துச்சு, நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ஓகே மகளே, கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம சாமி கும்பிட்டு திரும்ப அந்தாண்ட ஏரிக்கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இது பெரியாண்டிச்சி கோயில், அந்தாண்டு இருக்கிறது கருப்புசாமி ஐயனாரப்பன் கோயில். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. திருப்பி இதை தாண்டி இந்தாண்டிருந்து அந்தாண்ட போகிறது தான் மக்களே பெரிய ப்ராசஸ்ஸு. எங்கேயும் வலிக்கி விட்டு விழுவாமல் அந்தாண்ட போயிட்டா போதும். செல்லு வேறு இங்கேயே ஸ்லிப் ஆகுதுங்க திருப்பி அங்கே பாருங்க, ஊர் சுற்றி பார்ப்போம் நடுவில் எங்கேயா சுற்றிட்டு இருக்கிறான். இங்கே நின்னாக்கா நம்மளையும் நினச்சி விட்ருவாங்க. நான் இந்தாண்ட வந்து நின்றுக்கிறேங்க. சரி மக்களை, இப்போ அப்படியே இங்கேருந்து இந்தாண்டிருந்து அந்தாண்ட போயிடலாங்க. இந்த ஒரு இடம் தான் வந்து ஓவராக ஸ்லிப்பரியாக இருக்க மாட்டிருக்கு. இந்த சைட்லேருந்து கொஞ்சம் அந்தாண்ட போயிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து வழுக்கிறது கம்மியாக தான் இருக்குது, கயிறு இருக்கிறதுனால போயிடலாங்க. நனைஞ்சு போயிருவோம்டா.
இது எங்கே விட்டு அடிச்சு எடுத்த போனா நினச்சி விட்டானுங்க. தாத்தா அசால்ட்டா வராரு அவரு பாட்டுக்கு வந்து பழகிருச்சு. மானத்தாள்னாங்க. ஆனால் இதவே பார்த்தா ஏதோ லோ பட்ஜெட் மானத்தாள் மாதிரி. இது மானத்தாள் கிடையாதுங்க, ரோட்ல இருந்து தண்ணி கீழே ஊற்றிட்டு இருக்கு. என்ன பாருங்களேன், ஊற்றி இங்கேருந்து இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட மானத்தாள் தாங்க போகுது. ஆனால் வாய்க்கால் மூலமாக